ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மழைத்துளி சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 1ல் டேர்ம் 1 இங்கிலீஷ் லெசன் தான் பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? சரி, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இன்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் என்னதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், மை பெட். சரி, லெசனுக்குள்ளே போகலாம். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசன். நல்லா கவனமாக பாருங்கள். நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாங்கோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம பாட்டோட பேர் என்னன்னா ஹலோ சாங். பாட ரெடியாக இருக்கீங்களா? பாடலாம். Good morning to you and you and you. Let's say hello as loud as we can. Hello. Hello. Good morning to you and you and you. Let's say hello as quiet as we can. Hello. Hello. இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல. சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாமா? மை பெட். கீழே நம்மளுக்கு ஒன்று தந்திருக்காங்களா, அதை படிக்கலாமா? மை நேம் இஸ் வள்ளி. திஸ் இஸ் மை பெட் சித்து. Do you have a pet? அதாவது அங்கே உங்களுக்கு ஒரு பொண்ணு தெரியாதுல, அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, என் பேர் வள்ளி. அதாவது மை நேம் இஸ் வள்ளி. ஓகேவா? திஸ் இஸ் மை பெட் சித்து. அப்படின்னா இதுதான் என்னோட பெட் சித்து அப்படின்னு சொல்கிறாங்க. Do you have a pet? உங்ககிட்ட பெட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட பெட் இருக்கா? குட். சரி, அடுத்தது ஆன் மை வே. அதாவது நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போவீங்கள, போயிட்டுருக்கும் போது, இப்போ நீங்கள் காரில் போனீங்கன்னா போயிட்டுருக்கும் போது வழியில் என்னெல்லாம் பார்ப்பீங்க? கார் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸ், அப்புறமா ஸ்கூட்டி, பைக், இதெல்லாம் பார்ப்பீங்கள்ல. அதை தான் நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு அதோட பெட்டை கூட்டிகிட்டு வாக்கிங் போகுது. அந்த வாக்கிங் போகிற வழியில் அதை பார்க்குது. முதல்ல அந்த பொண்ணு ஒரு ஃப்ளவரை பார்த்து கேட்குறா, ஹாய், யூ ஆர் பிரிட்டி, வாட் இஸ் யுவர் நேம்? நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு ஒரு ஃப்ளவர் கிட்ட சொல்லுது. அந்த ஃப்ளவர் பேர் என்னன்னா ஹாய், ஐ எம் டெய்ஸி அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணோட பெட்டு கேட்குது, ஹலோ டெய்ஸி, மை நேம் இஸ் ஸ்வீட்டி. ஹலோ டெய்ஸி, என் பேர் ஸ்வீட்டி அப்படின்னு அதோட பேர் அது சொல்லிக்குது. அடுத்தது அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு அது கேட்குது, ஒரு பட்டர்ஃப்ளையை பார்த்து கேட்குது, ஐ எம் முல்லை, வாட் இஸ் யுவர் நேம்? என் பேர் முல்லை, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குது. உடனே அந்த பட்டர்ஃப்ளை சொல்லுது, ஐ ஆம் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுது. அந்த பெட் என்ன கேட்குது, ஹே, யூ ஆர் கலர்ஃபுல் அப்படின்னு சொல்லுது. பட்டர்ஃப்ளை பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும்ல. சூப்பர். நெக்ஸ்ட்டு, a beautiful tree, look at this, it is big அப்படின்னு அந்த முல்லை அதோட பெட்டுக்கிட்ட சொல்லுது. உடனே அந்த பெட்டு அந்த ட்ரீ கிட்ட கேட்குது, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. உடனே அந்த ட்ரீ சொல்லுது, ஐ ஆம் மேங்கோ ட்ரீ. உங்களுக்கு மேங்கோனாலே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சம்மர் சீசனில் மேங்கோ ரொம்ப ஃபேமஸ். சரி, அடுத்தது நம்ம கடைசியில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. வி ஆல் ஹாவ் நேம்ஸ். எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. உங்கள் பேர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் பேரை அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? சரி, அ ஹாப்பி ஜங்கிள். இது ஒரு ஆல்ஃபபெட் ஸ்டோரி. நம்மளுக்கு ஸ்டோரினாலே ரொம்ப பிடிக்கும். இதில் ஆல்ஃபபெட் ஸ்டோரி, அப்போ எவ்வளோ பிடிக்கும். சரி, ஸ்டோரிக்குள்ள போகலாமா? A for ant. A-N-T. Ant. The ant is in its hill. The ant is in its hill. Next, B for bear. B-E-A-R.
A-R, bear. The bear is in its cave. The bear is in its cave. C. C for cat. C-A-T, cat. The cat is on the tree. The cat is on the tree. D for dog. D-O-G, dog. The dog is in its house. The dog is in its house. E for elephant. E-L-E-P-H-A-N-T, elephant. The elephant is in the forest. F for fox. The fox is in its hole. The fox is in its hole. G for goat. The goat is in the shed. The goat is in the shed. H for horse. The horse is in the farm. The horse is in the farm. I for ibis. The ibis is in the lake. The ibis is in the lake. இந்த ஸ்டோரி ரொம்ப செமையாக இருந்துச்சுல. சரி, அடுத்தது போகலாமா? ஆல்ஃபபெட் ஸ்டோரிக்கு அப்புறம் ஆல்ஃபபெட் சாங் பாடலைன்னா எப்படி? சாங் பாட ரெடியாக இருக்கீங்களா? A-B-C-D-E-F-G H-I-J-K L-M-N-O-P L-M-N-O-P-Q-R-S-T U-V-W-X-Y-Z A-B-C-D-E-F-G H-I-J-K L-M-N-O-P L-M-N-O-P-Q-R-S-T U-V-W-X-Y-Z. சரி, இப்போ நம்ம ஆல்ஃபபெட் சாங் பாடணும், அப்புறமா ஸ்டோரி பார்த்தோம், அப்புறம் இப்போ எழுதுகிற டைம். லெட் அஸ் ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் த ஸ்ட்ரோக்ஸ். இதெல்லாம் நம்ம டாட்டட் லைன்ஸ் மேலே நம்ம பென்சிலை வச்சு எழுதணும். அது கீழே ட்ரேஸ் த கர்வ்ஸ். சி மாதிரி, ஓகேவா? வளைஞ்சி இருக்கிறதா நம்ம கர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோக்ஸ் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கர்வ்ஸும் அதே மாதிரி தான் டாட்டட் லைன்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு மேலேயே எழுதணும். ட்ரேஸ் த லெட்டர்ஸ். இப்போ நம்ம லெட்டர்ஸ் ஐ வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சின்ன பசங்கள்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு மேலே லைனில் கேபிட்டல் லெட்டர்ஸ் தந்திருக்காங்க. டாட்டட் லைன்ஸ் மேலே நம்ம அதை எழுதணும். கீழே ஸ்மால் லெட்டர்ஸ் தந்திருக்காங்க, அதுவும் டாட்டட் லைன்ஸ் மேலே எழுதணும். சரி குட்டீஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மழைத்துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டக்குன்னு சேர்ந்துடும். சரியா? பாய்.